இத்தனைக்கும் பணக்காரனுடைய போனாங்க கிடையாது, இவரை விட ஃபேம் இருக்கிறவனுடைய போனாங்க கிடையாது, சாதாரண ஒரு பஸ் டிரைவர் கூட போயிருக்காங்க. ஸோ எங்கே தப்பு, யாரோட தப்பு? ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியா மூலியமாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, பணமோ ஃபேமோ மட்டும் ஒரு லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு கேமராவை பார்க்கும்போது வியூஸ் வரணும், நம்மளுக்கு நிறைய லைக்ஸ் இருக்கணும்னு ஒரு ஃபேக்கான வாழ்க்கையை தான் வாழ்ந்துருப்பாங்க. எத்தனை பேர் உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அதுக்கு முன்னாடி? இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ பரஸ்பரமாக அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 மணி நேரத்தில் இந்த வியூ இங்கே ஜாஸ்தியாக வந்திருக்கும், அந்த வியூ உனக்கு ஜாஸ்தியாக வந்திருக்கும், இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. நல்லா வச்சுருக்காரு, மாதம் இத்தனை லட்சம், ரீசெண்டாக கார்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இதுக்கு மேலே இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? சந்தோஷம் வேணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல், இட்ஸ் மென்டலாக அந்த பொண்ணு அந்த ஆட்களை சந்தோஷமாக இருந்தானா தெரியாது. அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சா தான் தெரியும். நம்ம வெறும் அந்த யூடியூப்பில் அந்த இன்ஸ்டாவில் நடந்த ஒரு நியூஸை வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு 90யோடு ஓடி இருக்கு ஒரு பஸ் டிரைவரோட. அப்போ என்ன பிரச்சனை, என்ன ட்ராமா நடந்திருக்கும், என்ன அப்யூஸ் நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. தப்புகள் நடக்கும்போது அது பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் என்ன, எல்லா இடத்துலையும் பெண்ணியன் பேசுகிறீங்க, ஈக்குவாலிட்டி பேசுகிறீங்க. பெண்ணு தப்பு பண்ணால் இப்போ சொல்ல தேவையில்லையா? பெண்ணாக இருந்தாலும் சொல்லணும். டசன்ட் மீன் தட் ஒரு பெண்ணு பண்ணிட்டா நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணணும்லாம் கிடையாது. தப்பு அது யார் பண்ணாலும் தப்பு தான். வேலைக்கு போனாலும் என்னை தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாங்க. ஸோ எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு சம்பாதிச்சு எனக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணுன்றதுனால நிறைய பேர் அதில் ஈடுபடுறாங்க. அதே தான் இப்போ இங்கேயும் நடக்கும். ஆஃப்லைனில் நடந்தது இப்போ ஆன்லைனில் நடக்குது. ஏன்னா அந்த பையனோட ஃபோனை வாங்கி பார்க்குறோம், ஒரு 35 லோன் ஆப் இருக்குது. அவ்வளோ லோன்ஸ் வாங்கியிருக்கான். அவன் ஜஸ்ட் லக்ஸரி ஸ்டைல். ஏன்னா அம்மா வந்து ரொம்ப நார்மலாக இன்கம் ஆனீங்க, வருஷத்துக்கு அந்த ஃபீஸ் கட்டுருக்கேன், இந்த அம்மா கஷ்டப்பட்டு தான் பணம் அனுப்புகிறாங்க. இந்த பையனோட தேவைகளுக்காக இவன் எல்லா வேலையும் பண்ணி பார்க்குறான். இப்போவும் தெரிஞ்சுனானா தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அட்வொகேட் பிரீதா அவங்க தான் நினைச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு பிரபல யூடியூபரு அவரோட ஒய்ஃபு வந்து ஒரு டிரைவரோட ஓடி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேரளாவில் நடந்திருக்கு. அது இங்கே சமூக வலைதளத்தில் எவ்வளோ ஒரு வைரலாக போயிட்டுருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். எனக்கு என்ன அப்படின்னா, ஃபேம் இருக்குது, மணி இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு யூ ஹேவ் எவ்ரி திங், பட் வை யூ நீட் டு டூ சச் திங்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இங்கே வருது. இன்னொன்று, இல்லீகல் அஃபேர் வந்து நார்மலைஸ் பண்ணப்படுதா அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் இருக்கே மேம். இங்கே நீங்கள் சொன்னதில் பாதி பதில் அதிலே இருக்கும். மணி இருக்குன்னு நீங்கள், ஃபேம் இருக்குன்னு நீங்கள், ப்ரெசன்ஸ் இருக்கா? ஸோ யூஆர் ரன்னிங் பிஹைண்ட் சம்திங் இல்லையா? யூஆர் ரன்னிங் பிஹைண்ட் சம்திங் ஃபார் வாட் அண்ட் ஃபார் ஹூம்? அது எனக்காக கேட்டிருக்கீங்களா? பணம் சம்பாதிக்கிறோம், ஃபேம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் ஓகே. யாருக்காக? யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக. சரி, உங்களுக்காக சம்பாதிக்கிறதா கூட இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு 4 ஜீவன் உங்களை நம்பி இருக்குது இல்லையா? நீங்கள் இப்போ இந்த ரீசெண்ட் இன்சிடென்ட் ஒய்ஃப் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஏன் போயிருப்பாங்க? இன்னொருத்தன் இத்தனைக்கும் பணக்காரனுடைய போனாங்க கிடையாது, இவரை விட ஃபேம் இருக்கிறவனுடைய போனாங்க கிடையாது, சாதாரண ஒரு பஸ் டிரைவர் கூட போயிருக்காங்க. ஸோ இது எங்கே தப்பு, யாரோட தப்பு? ஸோ இப்போ இந்த சோஷியல் மீடியா மூலியமாக நான் சொல்ல வர்றது என்ன தான், பணமோ ஃபேமோ மட்டும் ஒரு லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு ஒய்ஃப்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஹஸ்பண்டுன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா பரஸ்பர ப்ரெசன்ஸ் இதே தான். எல்லா இடத்துலையும் டைம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எத்தனை தடவை அவங்க உட்காந்து பேசியிருப்பாங்க? கேமரா முன்னாடி இருந்த வாழ்க்கையை விட அவங்க ஒரிஜினலாக எத்தனை நாள் வாழ்ந்திருப்பாங்க? இதுதான் நான் யோசிக்கிறேன். எனக்கு உண்மையாகவே இது ஷாக்கிங்காக இருக்குது. கேமரா முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ப்ரெசன்ஸ், 2 பேருமே யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க 2 பேருமே தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களை பார்த்துன்றது கூட இல்லை. இங்கேயுமே எவ்வளோ பேர் வந்து இந்த கப்புள் வீலாக்ஸ் போடுறது, இல்லை கப்புள் வந்து ரீல்ஸ் போடுறதுன்றத இங்கே ரொம்ப பார்க்குறோமே. அப்போ இது எல்லாமே ஒரு ஃபேக்காக ஒரு விஷயம் நம்ம காட்டணுன்றதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? உண்மையாமா? அவங்க கேமரா முன்னாடி மட்டும்தான் சிரிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு கேமராவை பார்க்கும்போது வியூஸ் வரணும், நம்மளுக்கு நிறைய லைக்ஸ் இருக்கணும்னு ஒரு ஃபேக்கான வாழ்க்கையை தான் வாழ்ந்துருப்பாங்க. எத்தனை பேர் உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அதுக்கு முன்னாடி? இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அந்த கேமரா முன்னாடி மட்டும் நான் சிரித்து நான் நல்ல ஒரு பவர் கப்புள்னு காமிச்சிக்கிட்டு, பவர் கப்புள் வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். ஸோ நிறைய பிரபலங்கள் இப்போ அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க காமிச்சிக்கிட்டாலும் பர்சனலாக பார்க்கும்போது அவளுக்கு தேவையான அந்த பரஸ்பர பேச்சுவார்த்தையோ இல்லை என்னோட பிரச்சனைக்கு நீ வந்து உடனே நிற்கணும்னு எதிர்பார்ப்போ அது எங்கேயுமே நிவர்த்தி ஆயிருக்காது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மணி எவ்ரி டைம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ பரஸ்பரமாக அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 மணி நேரத்தில் இந்த வியூ இங்கே ஜாஸ்தியாக வந்திருக்கும், அந்த வியூ உனக்கு ஜாஸ்தியாக வந்திருக்கும், இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அதையும் தாண்டி அவங்களுக்குள்ள வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பரஸ்பர அந்யோன்யம் இருந்திருக்காதுன்றதை நீங்கள் பாயிண்டா? அதுவுமே ஒரு மெஷின் மாதிரி தான் இருந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுப்பா. ஏன்னா
ரொம்ப நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது வியூஸ் இருக்கிற, அதாவது ஃபாலோவர்ஸ் இருக்கிற அந்த இன்ஸ்டாகிராம் பீப்புளு இந்த பொண்ணு வேண்டாம் இந்த லைஃப்னு நினச்சி போகுது அப்படின்னா, ஜென்ரலாக வந்து நம்ம சொசைட்டியில் என்ன பேசுவாங்க, இந்த பொண்ணுக்கு என்ன திமிரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா வச்சுருக்காரு, மாதம் இத்தனை லட்சம், ரீசெண்டாக கார்லாம் வாங்கி கொடுக்குறாரு, இதுக்கு மேலே இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? சந்தோஷம் வேணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல், இட்ஸ் மென்டல். மென்டலாக அந்த பொண்ணு அந்த அந்த ஆட்கிட்ட சந்தோஷமாக இருந்தானா தெரியாது. அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சா தான் தெரியும். நம்ம வெறும் அந்த யூடியூப்பில் அந்த இன்ஸ்டாவில் நடந்த ஒரு நியூஸை வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு 90யோட ஓடி இருக்கு, ஒரு பஸ் டிரைவரோட. அப்போ என்ன பிரச்சனை, என்ன ட்ராமா நடந்திருக்கும், என்ன அப்யூஸ் நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. தப்பிச்சா போதுன்னு ஓடுது. நம்ம ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்க்குறோம். நான் உடனே அந்த பையன் தப்பு, இந்த பொண்ணு சரின்னு சொல்லலை. ரெண்டு பக்கமும் விசாரிக்கணும். விசாரிக்காமல் ஜஸ்ட் ஒரு வியூவை மட்டும், கண்ணால் காண்பதும் பொய் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் இருக்கு இல்லையா, தீர விசாரிக்கணும் முதல்ல என்ன நடந்துச்சு. ஏன்னா நிறைய கேசஸ் பார்க்குறோம்ப்பா. ஜென்ரலாக வந்து பையனையே ப்ளேம் பண்ணுவாங்க, இல்லை பொண்ணையே ப்ளேம் பண்ணுவாங்க. ரெண்டு பக்கமும் கூப்பிட்டு பாருங்க, ரெண்டு பக்கமும் வண்டியாக வச்சுருப்பாங்க பிரச்சனை. இருக்குன்றீங்க. கண்டிப்பாக இருக்கும் மேம். இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இங்கே இருக்குது. என்னென்ன ஆப்ஸ் இருக்குன்னு கூட தெரியாது. நிறைய புதுசாக ஆப்ஸ் வந்துருக்கு. இந்த ஆப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இல்லை இது சில விஷயங்கள்லாம் வந்து, அதாவது இல்லீகல் அஃபேர் வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுற மாதிரி தானே இந்த ஆப்ஸ் எல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு தெரியாமல், ஒய்ஃபுக்கு தெரியாமல், இது மாதிரியான ஒரு இல்லீகல் அஃபேர்லாம் இப்போ நிறைய நடக்கிற மாதிரி நம்ம கண் கூட பார்க்குறோமே. ஆமாம்மா, நிறைய நடக்குது. இதனால் நிறைய டிவோர்ஸ் கேசஸ் நடக்குது, நிறைய இஷ்யூஸ், மேட்ரிமோனியல் இஷ்யூஸ் நிறைய நடக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃப் ஒன்று பண்ணுறான், ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் ஒன்று பண்ணுறாங்க. இது ஒரு நாள் மாட்டுறாங்க. இது நீ அப்போ ஏன் பண்ணுறான்னு இவ கேட்பா, இல்லை நீ ஏன் பண்ணுறான்னு அவள் கேட்பா. ரெண்டு பேரும் எங்கே போய் நிற்கும்? கிளாஸில் தான் நிற்கும். நீ என்கிட்ட சொல்லாமல் ஏன் பண்ண? இப்போது சாதாரணமாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க வேண்டியது என்ன? பரஸ்பரம் டிஃப்ரென்ஸ், எந்த ஒரு ஒப்பீனியன் இருக்கக்கூடாது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் என் புருஷன்ட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன், என் ஒய்ஃப்ட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். எக்ஸாக்ட்லி. டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட், லாயல்ட்டி, இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் ஆப்வியஸாக யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் கிளாஷஸ் கம்மிங் பிட்வீன் தெம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஒரு விஷயம் பண்ணுறது, என் ஒய்ஃப் அப்படி போய் பண்ணி நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறதுன்னு நிறைய ஆம்பளைகள் இப்போ இருக்கிற ரீசன்ட் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரைம் வந்து விமன் பண்ணுறாங்க. நிறைய இஷ்யூஸ் விமனால் கிரியேட் ஆகுது. அப்போது அந்த ஒரு women, நீங்களே இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டரை பேசும்போது, பீயிங் அ விமன் தட் டசன்ட் மீன் தட் ஐ ஷுட் சப்போர்ட் த விமன் ஹூ இஸ் நாட் டூயிங் இட். இல்லையா, தே ஆர் டூயிங் இட். அப்போ நான் சொல்லி தானே ஆகணும். பார்க்குறோம்ல, யூசி இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, 3 டீச்சர்ஸ் தே ஆர் செல்லிங் ட்ரக்ஸ்ன்னு ஒரு நியூஸ் வந்தது. யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பையன் டீலரு, 3 டீச்சர்ஸு ஹூ ஆர் விமன். புரியுதுங்களா? ஸோ பிரச்சனை, தப்புகள் நடக்கும்போது அது பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் தானே. எல்லா இடத்துலையும் பெண்ணியன் பேசுகிறீங்க, ஈக்குவாலிட்டி பேசுகிறீங்க. பெண்ணு தப்பு பண்ணால் சொல்ல தேவையில்லையா? பெண்ணாக இருந்தாலும் சொல்லணும். டசன்ட் மீன் தட் ஒரு பெண்ணு பண்ணிட்டா நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணணும்லாம் கிடையாது. தப்பு, அது யார் பண்ணாலும் தப்பு தான். சூப்பர். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பெண்கள் இப்போ ஜாஸ்தி வந்து இந்த மாதிரியான வந்து விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது போன ஜென்ரேஷன், இல்லை இத்தனை நாட்களில் இதெல்லாம் நடக்கலையா? இப்போ தான் இதெல்லாம் ஜாஸ்தி நடக்குதா? இல்லை சோஷியல் மீடியானால இதெல்லாம் ரொம்ப வெளியே தெரிய வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த இன்ஸ்டாகிராமில் நடக்கிற இஷ்யூஸ்லாம் இருக்குது இல்லையா, அதாவது இவங்க இந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறது, இன்வைட் பண்ணுறது, காலிங் பீப்புள் ஃபார் ஆன்லைன் ப்ராஸ்டியூஷனு, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் மேம் ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன்றது ரொம்ப பெரிய வார்த்தையாக இருக்கே மேம். ஆமாம்மா. ஏன்னா இப்போ ரீசெண்ட் நியூஸ் நான் பார்த்தேன். அதில் வந்து 2-3 நிறைய விமன் இருக்காங்க. ஒரு 60 ஆப்புக்கு மேலே வந்து பேன் பண்ணாங்க. இது என்னன்னா, தே வேர் ஷோயிங் அப்சீன் கண்டென்ட்ஸ். ஸோ அப்சீன் கண்டென்ட் காமிக்கிறது கூச்சமே இல்லாமல் காமிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக இது லீகலி நாட். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அதுக்கான பைசாவை கொடுக்குன்னு சொல்கிறது, அதை நீங்கள் மீன் பண்ணுறீங்களா? ஆமாம்மா. அது சப்ஸ்கிரைப் பண்ணுறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே போய் சேட் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஒரு அடல்ட்டுக்கு நடுவில் சேட் நடந்தால் பரவாயில்ல. சம்திங் விச் இஸ் காசிங் டிஸ்டர்பன்ஸ் டு த பப்ளிக், அப்சீன் ஆக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தைகளை உள்ள சப்ஸ்கிரைப் ஆயிருக்காங்க. லெஸ் தென் 18 நம்பது ஆப்வியஸாக போக்ஸோ உள்ளே வந்துடுது. யூ கேனாட் இன்டியூஸ் அ சைல்டு, இல்லையா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் யார் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு விமன் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, இது செய்யக்கூடாது, இந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடாதுன்றது முதல்ல தெரியணும் இல்லையா? இப்போ ஒரு நாளைக்கு அவங்க இந்த ஒரு 1 hour உட்காந்தாலே இதுலேயே மினிமமாக தே ஆர் ஏர்னிங் வந்து 5,000 6,000 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது சப்ஸ்கிரைபர் வச்சு அதுக்கு மினிமம் அமௌண்ட் வைக்கிறாங்க. அப்போது ஒரு 30 நாள் ஒரு ஃபீமேல் வந்து ஒர்க் பண்ணி கஷ்டப்படுறத இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் கூட இதில் வந்து என்ன சொல்கிறது, they will get triggered அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா? ஆமாம்மா, கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்படி ஒரு வழி இருக்கேன்னு யார் சொல்லித்தரா? சோஷியல் மீடியா தானே இப்போ சொல்லித்தருது. இவ்வளோ நாள் அதுக்கு தெரியாது. ஹஸ்பண்ட், அதான் ஃபேமிலி பற்றி யோசிக்கிற விமன் இதெல்லாம் தப்புன்னு அவங்களும் சொல்லுவாங்க, இது என்ன இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்களே வந்து இப்போ என்ன சொல்கிறது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வேறு வழியே இல்லை, அதனால நான் வந்து ப்ராஸ்டியூட் ஆனேன்னு சொன்ன ஸ்டோரிஸ் நிறைய பார்த்துருப்பீங்க.
கண்டிப்பா மேம், நான் ஆமா. பேசியிருக்கேன் அவங்களோடலாம். சி அதே தான் இப்போ இந்த ஃபேமிலியும் சொல்லும். இன்டர்வியூவே நாங்க எடுத்திருக்கோம் மேம் அவங்களோடலாம். அது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு தெரியும் மேம். ஸோ நான் நிறைய அந்த ஆர்டிகல்ஸ் நீங்கள் போட்டிருக்க மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்தம்போது அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு யாரும் வேலை கொடுக்கல, என்னை வந்து வேலைக்கு போனாலும் என்னை தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாங்க, ஸோ எனக்கு வேறு வழி தெரியல, எனக்கு சம்பாதிச்சு எனக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணுன்றதுனால நிறைய பேர் அதில் ஈடுபடுறாங்க. அதே தான் இப்போ இங்கேயும் நடக்கும். ஆஃப்லைனில் நடந்தது இப்போ ஆன்லைனில் நடக்குது. சரி மேம், ஆனால் கூட ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஹஸ்பண்டுமே இதை சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க, கூட இல்லைனாலும் தே வில் ஹேவ், தே ஆர் இன் திஸ் சொசைட்டி தானே, தே ஆர் பார்ட் ஆஃப் சம் ஃபேமிலி இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு அவங்க போய் அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ண முடியும்? அவங்க ஃபேமிலி கேட்க மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குல்ல மேம். நீங்கள் முதல் கேள்வி ஃபேமிலிக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. ஏன் தெரியும்னா அந்த ஃபேமிலி அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து யாருக்கிட்டையும் ஃபிசிக்கலாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கல, நான் வந்து வீடியோவில் தானே இருக்கேன், அது உன்னை பாதிக்காதுன்னு இந்த பொம்பளைங்களே புருஷனை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் நடக்குது. கன்வின்ஸ் பண்ணும்போது இவனும் என்ன பண்ணிடுறான், ஓகே பைசா வருதுன்னு அவனும் அமைதியாக இருக்கான். இந்த மாதிரி புருஷன்மார்களும் இருக்கானுங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ லைக் பிஹேவிங் லைக் பிம்ஸ் மாதிரி தான் இதெல்லாம். அவங்களும் இருக்காங்க. இன்னொருத்தர் இந்த மாதிரி தெரிஞ்சு இனிமேல் உனக்கும் எனக்கும் ஒத்து வராது, நம்ம பிரிஞ்சிடலான்னு போய் குழந்தைங்களை மட்டும் பார்த்துக்கிற ஹஸ்பண்ட் ஆர் த ஒய்ஃப் இருக்க தான் செய்கிறாங்க. சரி. ஸோ இது வந்து எப்படின்னா தே ஈதர் கன்வின்ஸ் த ஃபேமிலி ஆர் தே ஹைட் இட் ஃப்ரம் த ஃபேமிலி. ஓகே, ஹைட் பண்ண முடியுமா? சோஷியல் மீடியா பப்ளிக்காக ஆப்ஸாக இருக்குன்னும் போது அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மட்டும் தான் தெரிஞ்சுக்க போகிறாங்க. சப்போஸ் ஃபேமிலிக்கு அந்த மாதிரி நாலேஜே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். இது கிராமத்தில் இப்போ ரொம்ப டவுன் சவுத்தில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அங்கே இருக்கிற அவங்க ஹஸ்பண்டுக்கோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஒரு இன்ஸ்டா யூஸ் பண்ணவோ ஆப் யூஸ் பண்ணவோ தெரியலன்னா ரகசியமாக தானே போக போகுது. ரீசெண்டாக ஒரு மீம் பார்த்தேன். ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் மீம் அதில் வந்து ஒரு ரியல் விஷயமான்றதே எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3000 கொடுத்து ஒரு ஒய்ஃபை, ஐ மீன் ஒரு பர்சனை வந்து வர சொல்லியிருக்காங்க ஒரு ஹோட்டல் மீட்டில். அந்த பர்சனும் வந்திருக்காங்க. பார்த்தா தே ஆர் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சூப்பர். இது நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கூட பார்த்தேன். லைக் த மாம் வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணுறதுக்காக தேர் ஆல் மீட்டிங் இன் அ ஹோட்டலு. அதில் இருக்கிற அவங்களோட சன்னு வந்து ஹீஸ் அ கால் பாய். ஸோ இவன் ஜென்ரலாக வந்து இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். சரி எப்படி டேரக்டர் இப்படிலாம் திங்க் பண்ணியிருக்காங்க, மேபி அதெல்லாம் நடக்கிறதுனால தான் திங்க் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியாது. ரியல் ஸ்டோரி. அது கடைசியில் ஒரு கால் வந்து போய் பார்த்தா அந்த விமன் கேங்கில் இவங்க அம்மாவும் இருக்காங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு தெரியாது இந்த மாதிரி இன்னொரு விமன் இதை கால் பண்ணியிருக்காங்கன்னு இந்த அம்மாவுக்கு தெரியாது. ஸோ இவங்க அம்மாவை பார்க்கவும் அந்த பையன் அப்படியே திரும்ப வந்துட்டான். ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிறான், இவங்கெல்லாம் வந்து கால் பாய்ஸ்க்காக தான் போயிருக்காங்க. ஆக்சுவலி இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி போகிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் திஸ் கை இஸ் அண்டர் தி இம்ப்ரெஷன் தட் திஸ் லேடி இஸ் ஆல்சோ காலிங் அ கால் பாய். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது ஆக்சுவலாக. ஃபைன். இப்போ நம்ம வந்து லேடிஸை பற்றி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும்போது நெக்ஸ்ட் என்னோட இது அதுதான். இதில் வந்து கால் கேர்ள்ஸ் அப்படின்றது தான் அந்த ஒரு டேர்மு. இப்போ ரொம்ப அது வந்து நமக்கு தெரியும். கால் பாய்ஸ் அப்படின்றது வந்து ஓப்பனாகவே கால் த நம்பர், இந்த நம்பரும் போட்டு இந்த பாய்ஸும் இந்த மாதிரி போடுறதுன்றது எப்படி நார்மலைஸ் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே? இது நான் பர்சனலாக ஒரு இன்சிடெண்ட்டை வச்சே சொல்கிறேன்ப்பா. இது வந்து ஒரு பிரபலமான காலேஜ். இந்த காலேஜில் ஒரு பிள்ளை வந்து ஃபைனல் இயரோ தேர்ட் இயரோ ஃபைனல் இயரோ தெரியல படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மா வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு அக்கௌண்ட்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பையன் இந்த ஆன்லைன் டெலிவரிஸ் கொடுக்கறதுக்காக ஒர்க் பண்ணுற பையன். இவன் இந்த கம்யூனிட்டியை பார்க்குறான், இந்த சொசைட்டி பார்க்குறான், ரொம்ப ரிச் கம்யூனிட்டியாக இருக்குது. போகிறவன் என்ன பண்ணுறான், கையில் சிட்ஸு, இவ்வளோ படித்த பையன் இத்தனைக்கும் 90% மேலே வாங்குற பையனா, சின்ன சின்ன சிட்ஸை எழுதி அந்த கம்யூனிட்டி காரிடாரில் போட்டு போயிருக்கான். ஃபார் எனி டிசையர்ஸ் ப்ளீஸ் கால்ன்ட்டு. காலேஜ் படிக்கிற ஃபைனல் இயர் ஃபஸ்ட்டு டிஸ்டிங்ஷன் வாங்குகிற பையன். என்ன சொல்லுவீங்க? எங்கள் சமுதாய சீர்கேடு இல்லைன்றீங்க. கையும் களவமாக பிடிச்சி அவங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸில் உட்கார வேண்டியதாக போயிடுச்சு. அங்கேயும் என்ன பண்ண முடியும், ஹீஸ் ஒன்லி 17 ஆர் சம்திங். ஸோ வார்ன் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இவங்களுக்கு எப்படி மேம் வந்து ப்ரொவோக் ஆகுது? அந்த ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன்னா நம்ம இதெல்லாம் பண்ணது தப்பு கரெக்டு அப்படின்ற அந்த ஒரு வேரியேஷன் கூட இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியலையா? தெரியல. இல்லை எல்லாமே வந்து பரவாயில்ல இதுதானே, இதென்ன ஒரு தப்பா? ஏன்னா சின்ன வயசுல நமக்குலாம் வந்து ஐயோ அது பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த காலத்தில் பசங்களுக்கு இதில் என்ன இருக்குது, ஸோ வாட் அப்படின்றது ரொம்ப ஒரு காமன் டேர்ம் ஆன மாதிரி இருக்குல்ல மேம். அது ஒரு பிரச்சனை என்ன, அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியாத வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் எல்லாத்தையும் பண்ணி பார்க்கும். இப்போ நீங்களும் நாளும் வளர்க்குற காலத்தில் கூட அம்மா வந்து சாமிக்காக படைச்சு வச்சிருக்கோம், இதில் கை வைக்காதேம்பாங்க. அவ்வளோதான் நம்மளோட பெரிய தப்பே. அம்மாவுக்கு சாமிக்கு தெரியாமல் அந்த ஒரு ஃபுட் எடுத்து சாப்பிட்றணும், இதுவே பெரிய தப்பாக நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்க அப்படி கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும், என்ன ஆகிட போகுது, ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னதான் ஒரு சிலதெல்லாம் பேரண்டிங் ஒரு லெவலுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது பிரச்சனை தேவையில்லாமல் நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ரீசெண்ட் இன்சிடென்ட் இந்த பையனை பிடிச்சி இது பண்ணும்போது உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடா, அந்த தயவு செஞ்சு ஆண்டி அந்த எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிடாதீங்க, எங்கள் அம்மா செத்து போயிடுவாங்க. அப்போ அவனுக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் என் அம்மா உயிரை விட்டுருவான்னு தெரியுது. அப்போ தெரிஞ்சு தானே பண்ணுதுங்க அந்த பிள்ளைங்க. நடக்கிற வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் லாபம்.
புரியுதுங்களா? அந்த சீரியஸ்னஸ் தெரியாத இருக்கிற வயசு அது. அதனால அந்த டைம்ல என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிட போறாங்க? பிகாஸ் ஐ அம் கிவிங் த நம்பர். யாரோ ஒருத்தவங்க வேணுன்றவங்க தான் அவங்க கன்சென்ட்டோட தான் கால் பண்ண போறாங்க. 2 பக்கமும் கன்சென்ட் இருக்கும்போது என்ன பிரச்சனை? மேம் அப்ப இது இது எண்ட் ஆஃப் த டே எங்க கொண்டு போய் முடியுது? எல்லாமே ஒரே ஒரே விஷயம் தான். அதுதான் வந்து அந்த பாயிண்ட்டா? மணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அந்த பையனோட ஃபோனை வாங்கி பார்க்குறோம். ஒரு 35 லோன் ஆப் இருக்கு அதில. அவ்வளோ லோன்ஸ் வாங்கியிருக்கான். அவன் ஜஸ்ட் லக்ஸரி ஸ்டைல். ஏன்னா அம்மா வந்து ரொம்ப நார்மலாக இன்கம் ஆனிங்க. வருஷத்துக்கு அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கே அந்த அம்மா கஷ்டப்பட்டு தான் பணம் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த பையனோட தேவைகளுக்காக இவன் எல்லா வேலையும் பண்ணி பார்க்குறான். இப்போவும் திருந்தினானா தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. உண்மையாவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. வேற எதுவுமே எனக்கு சொல்றதுக்குன்னு இல்ல. இப்போ இதெல்லாம் வந்து லீகலா இத மாரி எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த சட்டங்கள் என்ன கொண்டு வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வர முடியும்? மைனருக்கு இல்ல இந்த இந்த பர்ட்டிகுலர் ஏஜுக்கு அந்த மாரியான ஒரு ஆக்ட் ஏதாவது இருக்கா? இந்த ஏஜுக்குள்ள இந்த மாரியான தப்புகள் பண்ணா இவங்களுக்கு இந்த மாரியான ஒரு கடுமையான சட்டம் ஏதாவது இருக்கா? ஜென்ரலாக குழந்தைங்கள பாதுகாக்க சட்டம் இருக்குது. இந்த குழந்தைங்களே தப்பு பண்ணும்போது அதுக்கு உண்டான அதாவது என்ன மாதிரியான தப்பு அகெயின் திரும்ப லாஸ் படி பார்க்கும்போது உன்னோட இன்டென்ஷன் என்ன, உன்னோட மோட்டிவ் என்ன, நீ என்ன இன்டென்ஷனோட அந்த தப்பை பண்ணியிருக்க, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜென்ரலாக இப்போ பார்க்குற இந்த அமுதன் ஒரு மர்டர் ஒன்று நடந்தது. அந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அதில் ஒருத்தன் வந்து 17 வயசு. ஸோ அது என்ன இன்டென்ஷனு, என்ன மோட்டிவில் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களா, இல்லை ப்ரொவோக் பண்ணி பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து என்ன கிரிமினல் லாஸ் என்ன லீகல் லைபிலிட்டி இருக்கோ அதே தான் அந்த 17 வயசு குழந்தைக்கும் நடக்கும். இப்போ போக்சோ பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுது. ஆனால் எல்லா டைமும் குழந்தைங்க உண்மை சொல்லுதான்னு பார்த்தா இருக்காது. சில டைம் குழந்தைங்க பொய் சொல்லும், அப்பா அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும், நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் கேஸ் பண்ணுறதும் நிறைய இருக்கு. பட் இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக. இதையே வந்து மிஸ்யூஸ் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக லாஸ் என்ன தப்பு பண்ணுறதுக்கும் தப்பு இருக்குது, அது தப்பு பண்ணால் தண்டனை இருக்குன்னு புரிகிற வயசுனா புரிய வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதை புரியாமல் தான் நிறைய பிள்ளைங்க வந்து என்ன நடந்துற போகுது என்ன தான் மூவிஸில் பார்த்தாலும் இப்போ ஒரு பிரபலமான மூவியில் 18 வயசு கீழே இருக்க பசங்க தப்பு பண்ணால் மேக்ஸிமம் வந்து சீர்திருத்த பள்ளியில் தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆமாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அது இன்டென்ட் ஆஃப் அது 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 இதை பொறுத்து குற்றத்தை பொறுத்து. நீ வந்து ஒரு மர்டர் பண்ணிடுவ, ஒரு ரேப் பண்ணிடுவ, நீ வந்து ட்ரக்ஸை டீல் பண்ணுவேன்னா உன்னை வந்து குழந்தைய டீல் பண்ண மாட்டான். ஸோ யூ நோ வாட் யூஆர் டூயிங். கரெக்டா? தட்ஸ் நாட் அ மிஸ்டேக். ஸோ அங்கே வந்து அதுக்கு ஒரு அடல்ட்டுக்கு உண்டான தண்டனை, ஒரு மர்டர் ரேப்பில் அடல்ட்டுக்கு உண்டான தண்டனை என்ன கிரிமினல் லைபிலிட்டிஸ் இருக்கோ அதே தான் அந்த 16 வயசாக இருந்தாலும் 17 வயசாக இருந்தாலும் 16 to 18 வாங்க அவங்களுக்கு அதே கொல்கத்தா ரேப் கேஸில் பார்த்துருப்பீங்க ஒரு டாக்டர் கேஸ். தே வேர் ட்ரீட்டட் லைக் அடல்ட்ஸ். புரியுதுங்களா? டிபெண்டிங் ஆன் தி சீரியஸ்னஸ் ஆஃப் த ஒரு கிரைம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஃபைனலி இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த பசங்க பண்ணக்கூடாது அப்படின்னா பேரண்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா இல்லை ரொம்ப லிபரலாக இருக்கணுமா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இங்கே இருக்குல்ல? ரொம்ப லிபரலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது. இட்ஸ் லைக் கேட் ஆன் வால் மூமெண்ட் மாதிரி தான். நீங்கள் வந்து எதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமோ அந்த ஸ்ட்ரிக்ட்னஸை வந்து நீங்கள் வந்து அடிக்கிறதுலையோ மிரட்டுறதுலையோ காமிக்கக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் சே த கான்சிக்வன்சஸ். இப்போ எல்லா குழந்தைங்களும் வந்து அந்த ரேஷனல் கேட்கும். எந்த மிஸ்டேக் இது ஏன் பண்ணக்கூடாது ஒய்ன்னு கேட்கும். அந்த ஒய்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். என்கிட்ட கேட்காத அப்படி சொல்லாமல் இந்த ஒய்க்கு அந்த கரெக்டான ஆன்சர். ஏன் வந்து இந்த அங்கிள் இப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்படி நடந்துச்சு, இதனால இப்படி இந்த மிஸ்டேக் அவங்க பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த ரேஷனலை கொடுங்க. அந்த பொறுமை கூட உங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு குழந்தைங்கன்றது தான் என் கேள்வி. புரியுதுங்களா? அவங்கள சரியா கொண்டு வரணும்னு நினைக்கிறது பணத்தால மட்டும் இல்ல, அவங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி வேணும், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வேணும். இதை நிறைய பேரண்ட்ஸ் நீங்களும் நானும் கூட நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு வேலையா இருக்கும்போது டக்குன்னு அவாய்ட் பண்ணுவோம். அந்த டைம் ஒரு செகண்ட் கான்ஷியஸ் ஆகுங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாத பர்சன் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம வந்து இந்த இடத்துல எமோஷனலா வந்து டக்குன்னு அவங்களை அவுட் பண்ணக்கூடாது. வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன். அந்த பேரண்டிங் பிளேஸ் அ பிகர் ரோல். அதை விட பொறுமையா ஹேண்டில் பண்றது. ஸ்ட்ரிக்ட் லீனியன்ஸ்லாம் கிடையாது. பொறுமை விட பேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூக்ளியர் ஃபேமிலி அது கூட ஒரு மேஜர் ஒரு டிராபேக்கா? ஆமா அதுவும் ஒரு பெரிய டிராபேக் தான். ஏன்னா அந்த காலத்துல வீட்டுக்கு வந்தா தாத்தா பாட்டி இருப்பாங்க, கதை சொல்ல தாத்தா பாட்டி இருப்பாங்க, சாப்பாடு எடுத்து கொடுத்த தாத்தா பாட்டி இருப்பாங்க, அம்மா சமைப்பாங்க, தாத்தா பாட்டி அவங்களோட இதை பார்த்துப்பாங்க, மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. வீட்டுக்கு வந்தால் அதுவே கதவை திறந்துட்டு உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டு ஸ்நாக் டேபிள் மேலே இருக்கும், அதை எடுத்து சாப்பிடணும். எத்தனை மூவிஸில் பார்க்குறீங்க? இதெல்லாம் மூவிஸில் இல்லை, நீங்கள் நெய்பர்ஸ் கம்யூனிட்டிலே பாருங்கள். எத்தனை குழந்தைங்க அதுவாக வருது, அதுவாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குது, அதுவாக ஃபுட் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குது. அப்போ எங்கே போகும்? ஆப்வியஸாக அந்த மைண்டை யோசிச்சு பாருங்கள். நான் வீட்டுக்கு வந்தால் யாரும் இருக்க மாட்டாங்க. பெட்ஸ் வளர்க்குறதே பல வீட்டில் அதுக்காக தான். வீட்டுக்கு வந்தால் பெட்டாவது ஓடி வரும் குழந்தைகிட்ட. புரியுதுங்களா? இப்படி போயிட்டு இருக்கு லைஃப் ஸ்டைல். அப்புறம் ஆமாம் கண்டிப்பாக
ஸோ குழந்தைங்களுக்கு கூட அந்த லோன்லினஸ், ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஏக்கங்கள் இருக்கும் அப்படின்றது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிறனால தான் இந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சின்ன குழந்தையிலேருந்தே சொல்லப்படுது இல்லையாம்மா? ஆமாம் ஆமாம்மா. ஏன்னா ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைகிட்ட தான் ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டின்னு போகிறீங்க, உங்கள் குழந்தையும் நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க. அந்த குழந்தை உங்ககிட்ட பேசுகிறத விட உங்கள் பையன்கிட்டயோ பொண்ணுக்கிட்டயோ தான் ஜாஸ்தி பேசும். அது என்ன? தே நீட் தேர் கம்பேனியன்ஸ். அப்போ தான் அந்த டிப்ரெஷனில் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இட்ஸ் ஆல் அபவுட் மென்டல் ஸ்டெபிலிட்டி. எனக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்குது, எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண ஆள் இருக்குது. இப்போ ஒரு சில குழந்தைங்கள்லாம் காமனாக ஒரு கேம் வச்சுக்கிறாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க பிஸ்னஸ். தே ஹேவ் சம் கேம்ஸ் வேறு இங்கேருந்து அவன் இன்னொரு ஃபோனில் இன்னொரு இடத்துல இருப்பான். அந்த கேம் அங்கேருந்து விளையாடுவான், இது இங்கேருந்து விளையாடும். ஆஸ் இஃப் யூ ஆர் சிட்டிங் டுகெதர். புரியுதுங்க? அந்த மாதிரி கேம்ஸ்லாம் பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஐடியா. ஏன்னா இது ஒரு பெரிய அடிக்ஷன் ஆகி இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய வீட்டில் குழந்தைங்கள வந்து ஃபோனை பிடுங்கி வைக்கிறது இதெல்லாம் நடந்தது. பிகாஸ் தே ஹேவ் தட் பர்டிகுலர் டைம். ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கேருந்து வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆமா. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்றத நம்ம பார்த்தோம். எக்ஸாக்ட்லி. அதில் வந்து ஒரு சில ஸ்டேஜஸ்லாம் ஒரு சில கேம்லாம் பேனே பண்ணாங்க. பிகாஸ் அதில் ஒரு சில பண்ண போய் ஒரு குழந்தை மேலேருந்து குதிச்சிருச்சு. அதில் ஒரு ஸ்டெப்பு போல இருக்குது. அதனால ஒரு சில கேம்ஸ்லாம் பேனே பண்ணாங்க. ஓ மை காட்! பேச பேச வந்து இல்லை இதில் இன்னும் பயம் தர விஷயமா தான் இருக்கே தவிர, நான் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட பாசிட்டிவாக ஏதாவது ஒன்று வருமா, சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தேன். எனக்கு எங்கேயுமே கிடைக்கல மேம். எந்த அளவுக்கு வந்து பேரண்டிங்கோட இன்வால்மெண்ட், பேரண்டிங்கோட பேஷன்ஸ், அந்த எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இல்லாமல் லிபரலாகவும் இல்லாமல் எப்படி அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் உண்மையுமே நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் மேம். தேங்க்யூப்பா.